இன்றைக்கி நான் சிம்டம்லேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். ப்ரீவியஸாக பர்ச்சேஸ் பண்ணது. அதை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ட்ரையல் ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருந்தது. இந்த ஸ்னெயில் மியூசன் வந்து எனக்கு தீர்ந்து போய் 4 மாதம் ஆகுது. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தது. எல்லாமே வந்து 1400 தான். எல்லா ஆப்லேயுமே வந்து 1400 மேலே தான் வந்து இதோட ப்ரைஸு. இங்கே 50% வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ 1200 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோடய செகண்ட் பாட்டில். இதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1000க்கு மேலே அப்படின்றதுனால இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிது ஒரு காம்போவில். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக் தான். இது வந்து குட்டி லிப்ஸ்டிக், ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா. 12 லிப்ஸ்டிக் இருக்கும் இதில். இந்த குட்டியான ஹேண்ட்பேக்கோடையே கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் மாஸ்க்கு, ஒரு விட்டமின் சி க்ரீமும், ஒரு ஆலிவேரா ஜெல்லும் வந்து கிடச்சிது. இது வந்து பாடி லோஷன். இதுதான் வந்து மொத்தமாகவே எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்க்கு இவ்வளோ ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்னெயில் மியூசன்ன்றது வந்து நிறைய ஃபேக்காக வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்த டியூப்பை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். ஸோ அதுவும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன ட்ரையல் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ட்ரையலுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் அதில் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப் வந்து என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட். ஸோ அதனால் வந்து அதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் தான் எனக்கு கொஞ்சம் ஓல்டாக அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்மெல் வந்து ஒரு பழைய ஆயிலேருந்து வர ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதை ஏன்னா பிக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வந்து எனக்கு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி வந்து நெயில் பாலிஷ் வாங்குறது வந்து ஒரு நல்ல டீல் கிடையாது. ஏன்னா வந்து இருக்கிறதுலே இதை ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நெயில் பாலிஷ் பிக் பண்ணாதீங்க, வேறு எதனா ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாவ்லேருந்து ஒரு க்ரீம் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து விட்டமின் சி. இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு லிப் ஸ்க்ரப் தான். லிப் ஸ்க்ரப் வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வாங்கினதே கிடையாது காசு கொடுத்து. நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரையல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருந்தது அப்படின்னா சுகரும் லெமனும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு நம்ம வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரப்பு. ஸோ இதுவும் வந்து எனக்கு வாங்கினது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா லிப் ஸ்க்ரப்புக்கெலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கின ப்ராடக்ட்டை. இது வந்து ஒரு ஹேர் சிரம் வந்து நான் அவ்வளோ டெய்லி யூஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நம்ம எங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே போகிறோம் அப்படின்னும் போது நான் யூஸ் பண்ணுற ஆள். ஸோ அதனால் வந்து இது ஒரு மினி ப்ராடக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ராண்ட்லேயே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையலில் வந்து பார்த்து இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு நம்ம சும்மா விடுவோமா. ஸோ இந்த பெப்சோடென்ட் வந்து போட்டு வாங்கியாச்சு. நீங்களும் வாங்க போகிறது இருந்தால் கண்டிப்பாக 0 ப்ராடக்ட்டில் இது ஒன்று போட்டு வாங்கிக்கோங்க. பட் 1 டைம் தான் வாங்க முடியும். அவ்வளோதான், இந்த டப்பா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கின ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி இந்த ட்ரையல் ப்ராடக்ட் வந்து என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். இப்போ வந்து இதை எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃபர் போகிற டைமில் பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து மேலே கார்னரில் வந்து 6ன்னு சொல்லிட்டு ட்ரையல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பாயிண்ட்டு. இந்த 6 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும். கீழே வந்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்க்கும் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியுது இல்லையா, 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ வந்து ஆல் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும். அதுக்குள்ளே போனோன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ட்ரையல் ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரையல் ப்ராடக்ட் தான் வாங்க போகிறேன். ஸோ ட்ரையல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கின் கேருக்குள்ளே போயிடுறேன். ஸ்கின் கேர் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே இதில் வந்து வியூ ஆகும். இதில் வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் ஃபேஸ் சிரம் இது ரெண்டுமே வாங்கினது எனக்கு ரொம்ப வந்து மணி சேவிங் தான் சொல்லலாம். ஏன்னா அது பெரிய டியூபாக வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரையல் ப்ராடக்ட் வாங்கி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து மணி சேவிங்காக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால்.
மேலே வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்குள்ளே போயிடும். இப்போ இந்த 6 பாயிண்ட்டுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த 6 பாயிண்ட்டுக்குள்ளே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு பாடி மிஸ்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதை நான் அப்ளை பண்ண பிறகு எனக்கு வந்து 4 பாயிண்ட் ரிமைனிங் இருக்குது. 2 பாயிண்ட் மைனஸ் ஆகி 4 பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நயாசினமேட் சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். அது வந்து 3 பாயிண்ட்டு. ஸோ அதுவும் மைனஸ் ஆகி இப்போ எனக்கு 1 பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 பாயிண்ட் இருக்கிற மாதிரி நான் ப்ராடக்ட் தேடி ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், எனக்கு 6 பாயிண்ட்டை வந்து தீர்ந்து போயிடுச்சு. அவ்வளோதான், என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் ஏதாவது ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா மேலே காட்டுது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஷோ ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 6 பாயிண்ட்டுக்கு ப்ராடக்ட் எல்லாமே கார்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார்டில் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டும் கரெக்டாக வந்து கார்டில் வந்து விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ண அந்த 3 ப்ராடக்ட்டுமே என்னோடய கார்டில் வந்துருச்சு. நம்ம வாங்கின இந்த 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 235. அதாவது 6 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 235 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து தராங்க. அந்த கிஃப்ட்டுமே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த சூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும். நீங்களுமே அது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6 பாயிண்ட்டுக்கு வந்து என்னால் 3 ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆன் கார்டும் கேட்கும், ஆக்டிவேட்டும் கேட்கும். அதாவது நீங்கள் இதை மணி பே பண்ணி 25 ருபீஸ்க்கும் வாங்கிடலாம். இல்லை மேலே வந்து 79 பே பண்ணி நீங்கள் இன்னும் 6 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 79க்கு இன்னும் 6 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அது வந்து எனக்கு வியூ ஆகுது பார்த்தீங்களா, அந்த ட்ரையல் பாயிண்ட்டில் வந்து முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலரில் வியூ ஆச்சு, இப்போ வந்து பிளாக் கலரில் வந்து வியூ ஆகுது. இப்போ நான் திருப்பியுமே இன்னும் ஒரு 6 ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டீல் உண்மையிலேயே. இப்போ என்கிட்ட 12 பாயிண்ட் இருக்கிறதுனால நான் வந்து எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணலாம். நாட் ஓன்லி ஸ்கின் கேர், நீங்கள் மேக்கப், ஆக்சசரிஸ் எது வேணாலுமே ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு பிடிச்சமான எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோடய கார்டில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ப்ரைஸ் வந்து இந்த கார்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 314 இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 79 ருபீஸ்க்கு வந்து இன்னொரு 6 பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணதுனால. நீங்கள் அப்படியே வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ருபீஸ், 3 ருபீஸ், 5 ருபீஸ்க்கெலாம் கூட ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா இது நிறைய ஆஃபர்லேயே போயிட்டுருக்கும். 99%, 68% ஆஃபர் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 25 ருபீஸ்க்கு, 35 ருபீஸ்க்கு வந்து ஷீட் மாஸ்க்லாம் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த காம்போ ஆஃபர்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸில் உங்களுக்கு இவ்வளோ பொருள் வந்து காம்போ ஆஃபரில் அந்த பவுச்சோட வந்து தராங்க. ஸோ இது ஆஃபர் வந்து 99 ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. 99% வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் 25 ருபீஸ்க்கு, 2 ருபீஸ்க்குலாம் கூட வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதையும் உங்கள் கார்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்றாவே வந்து டெலிவரி ஆகிடும். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்போ நான் ஒரு மேரேஜ்க்கு போகிறேன், அதுக்கு நான் சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டு போனால் போதும். ஆனால் எனக்கு வந்து காஸ்ட் அவ்வளோ ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே ட்ரையல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு மேக்கப்பில் போயிடுங்க. மேக்கப்பில் போய்ட்டு ஹால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ ஃபேஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டாலே ஃபேஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டால் கொஞ்சம் திட்டாக தெரியும் அப்படின்றதுனால நான் ஒரு ப்ரைமரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இது 2 போட்டாலே போதும், ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளாராக ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹை அண்ட் லிப்ஸு தான். நீங்கள் வந்து ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஹையை போல்டாக காட்ட போகிறீங்கன்னா லிப்ஸை வந்து ரொம்ப மினிமலாக காட்டணும். நீங்கள் லிப்ஸை நல்லா போல்டாக காட்ட போகிறீங்க அப்படின்னா ஹையை வந்து ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் வச்சு காட்டணும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. காஜல், மஸ்காரா, ஐலைனர், ஐஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நான் வந்து ஒரு காஜல் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, ஐப்ரோஸ் எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு காஜல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்து காஜல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஒரு ஷிம்மரியாக வந்து ஒரு ஐஷேடோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் ஷிம்மரியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பாயிண்டில் ஐஷேடோ தேடி அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்.
ஹை மேக்கப்புக்கு நீங்கள் இது எல்லாமே அப்ளை பண்ணிங்கனாலும் நீங்கள் ஏதோ பெருசாக மேக்கப் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸுக்கு போயிடலாம். இப்போ நான் மேரேஜுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஸ்டேயாக இருக்கணும். அதனால நான் லிக்விட் லிப்ஸ்டிக்கு போயிடுறேன். அது மட்டும் இல்லாமல் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக்கு போயிடுறேன். லிப்ஸ்டிக் வந்து 1 பாயிண்ட்லேருந்தே இருக்குது நமக்கு. நான் வந்து கொஞ்சம் நல்லா போகிறதுனால நான் ஒரு 2 பாயிண்டில் வந்து லிப்ஸ்டிக் வந்து தேடி எடுத்துக்கிறேன். ட்ரையல்ஸ்லேயே வந்து லிப்ஸுக்கு வந்து நிறைய லிப்ஸ்டிக் வெரைட்டி ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிப் டின்ட்டும் இருக்குது, லிப் கிளாஸ், லிப் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு லிப்புக்கு தேவையான எல்லாமே வந்து ட்ரையல் ப்ராடக்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குவாலிட்டியான லிப்ஸ்டிக்குமே இந்த ட்ரையல் ப்ராடக்ட்டில் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ வந்து நீங்கள் நிறைய காசெல்லாம் கொடுத்து வாங்காமல் இதுலேயே வந்து உங்களுக்கு ட்ரையல்லேயே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 314 ருபீஸ்க்கு நம்ம மேக்கப்புக்கு தேவையான பேசிக்கான எல்லா ஐட்டமே வாங்கியாச்சு. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், காஜல், ஐஷேடோ அப்படின்னு எல்லாமே வாங்கியாச்சு. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால காலேஜ்க்கு போகிற கேர்ள்ஸ் எல்லாம் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரைட் டூபியாக இருந்தீங்கன்னா கூட எனக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு வந்து எனக்கு அவ்வளோ மேக்கப் தேவையில்லை, ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மேக்கப்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2000 3000க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம ஒரு நாள் தான் மேக்கப் போட போகிறோம் அப்படின்றதுனால இதுவே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 300 ருபீஸ்க்கு நம்ம ஒரு ஃபுல் மேக்கப் செட்டுமே வாங்கிட்டோம். இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து நான் எப்போயாவது தான் மேக்கப் போடுவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை தான் நான் மேக்கப் போடுவேன். வீட்டில் ஏதாவது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா தான் மேக்கப் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேர், பாடி கேர், ஹேர் கேர், ஆக்சசரிஸ், கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, பேபிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்னு எல்லாமே இருக்குது. முக்கியமாக இவங்ககிட்ட இருக்கிற கோம், அதாவது ஹுட் அண்ட் கோம் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ரையல் ப்ராடக்ட் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஷாப் பண்ண போகிறீங்க, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஃபுல் பேக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்னெயில் மியூசியம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை என்னோடய கார்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய கார்டில் அப்ளை பண்ண பிறகு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1233. இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய கார்டில் வந்து 314 ருபீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் டோட்டலாகவே சேர்த்து வந்து எனக்கு 1373 தான் வருது. இது எப்படி பாசிபிள்னா, நான் போன வாட்டியே வந்து ட்ரையல் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வாங்குகிற ஒரு ட்ரையல் ப்ராடக்ட்க்கும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நான் வாங்கின ட்ரையல் ப்ராடக்ட்க்கு எனக்கு 235 ருபீஸ் வந்து என்னோடய வால்நெட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ அதை தான் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் மைனஸ் ஆகி எனக்கு வந்து 1300 வந்து காட்டுது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்களா, ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. டாடா.